ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இந்த அரை சன்ஷைன் இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாள் ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. தூயாவியானவரே வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இல்லை, எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் கூட இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து அவரை கொண்டாடி நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை துதிப்போம். இருக்கும் இடத்திலிருந்து நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோம். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நாளை எங்களுக்கு கொடுத்தீரதுக்காக நன்றி ஆண்டவரே. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுத்து ஜீவன்களை பாதுகாத்து கொடுத்து இந்த அதிகாலை பொழுதில் நல்ல ஒரு ஆயுசு நாட்களை எங்களை கூட்டி கொடுத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த நாளில் இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக பார்த்துருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. வல்லமையாக இவர்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி தரை மட்டும் வணங்குகிறோம் ராஜா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம இருக்கும் இடத்திலிருந்து உற்சாகமாக ஆண்டவர் நமக்கு வாக்கு மாறாத நம்ம தேவனை குறித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று கைகளை தட்டி இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர். எதிரிகள் நம்மளோட வெள்ளம் போல வந்தாலும், நம்ம துன்பங்களை எல்லாம் நம்ம மீது பாய்ந்தாலும் கூட நம்மளை பாதுகாத்து கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே, இயேசு ஒருவர் மட்டும்தான். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை, இல்லை, உடைவதே இல்லை. இல்லை, இல்லை, நான் ஒருங்குவதில்லை.
இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர், காரூரில்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரூரில்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இயேசு நம்மோடுதான், நம் இயேசு நம்மோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஓஷபரோதுரி ஓ ரஜசேகலதுரி மஷிக பரோதுரி பாப்பா. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். இந்த நாளில் கூட வாக்கு மாறாத தேவன், அன்பு மாறாத தேவன், அவர் வாக்கு சொன்னா மாறாம நம்மளுக்கு செய்கின்ற தேவாதி தேவன். அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை நிறைய கொடுத்திருக்கிற ஆண்டவர். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற, இந்த தரிசனங்கள் நிறைவேற ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் முடியும். அவரை துதித்து மகிழ்ந்து கொண்டாடி இந்த நாளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் துதிக்கிறோம், செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 7வது அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 23 வரை. இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா
என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோஷுவா மனோகரன் ஐயா நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை டிவோஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை டிவோஷனிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்ததான லூக்கா 7வது அதிகாரத்திலிருந்து நாம் இந்த கால வேளையிலே தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான நியூ கிரேஸ் டிவி நிர்வாகத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவர்களை இன்னும் அபரீதமாய் ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்வாராக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாக இந்த கால வேளையிலும் கூட இந்த லூக்கா 7வது அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு நீர் என்ன கற்றுக் கொடுக்க விருப்பமாய் இருக்கிறீரோ அதை நீர் எங்களோடு பேசும் என்று நாம் ஒரு நிமிடம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதுமாய்க்கூட ராஜா, நாங்கள் இந்த லூக்கா 7வது அதிகாரத்திலிருந்து நீர் செய்த அநேக அற்புதங்களை குறித்தும் ஆண்டவரே நீர் செய்த மகிமையை குறித்தும் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். தேவராய் கர்த்தர் நீர் எங்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்தும். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உமக்கு முன்பதாய் பிரதியாய் இருக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். நீர் பாலகர்கள் வாயிலே பலன் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே இப்பொழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா, அது உம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். தாழ்த்துகிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரும் இரட்சகருமாய் இந்த 7வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதில் அருமையான இந்த லூக்கா 7வது அதிகாரம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான வேத பகுதியாக நிரப்பப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதில் கிட்ட இந்த 7வது அதிகாரம் லூக்காவில் பார்த்திருப்பேன் என்று சொன்னால் 50 வசனங்கள் கொண்டதான இந்த 7வது அதிகாரம். இந்த 50 வசனங்களுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதங்களை வெளிப்படுத்துகிறதாகவே காணப்படுகிறது. அருமையான லூக்கா இதை எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார். இவர் ஒரு மருத்துவரும் கூட. அதோடு மாத்திரமல்ல, அவர் நல்ல ஒரு அருமையான வேதத்தை எழுதக்கூடிய பாக்கியம் உள்ளவருமாய் இருந்து இந்த லூக்கா 7வது அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். நான் அதிலிருந்து சில காரியங்களை இந்த நேரத்தில் தியானிப்போம். அருமையாக இதில் சொல்லப்படுகிறதா முதலாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு திரளான ஜனங்களோடு அவர் கூட வரும்பொழுது அநேக ஜனங்கள் அவர்களை பின்பற்றி பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு 100க்கு அதிபதி என்கிறதான ஒரு 100க்கு அதிபதி என்ன செய்கிறார்? அவருடைய வர்த்தமானங்களை, அவருடைய மகிழ்மை கண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அநேக காரியங்களை கேள்விப்பட்டு தம்முடைய யூதர்களிலே சில மூப்பர்களை அழைத்து அவர்களை அவரிடத்துக்கு அனுப்புகிறார். எதற்காக அவரிடத்திற்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், அந்த 100க்கு அதிபதியான வேலைக்காரன் மிகவும் பிரியமானவன். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டிருக்கின்ற பொழுது அவன் மேல் மனதுருகின அந்த 100க்கு அதிபதியானவன் அவருக்காக நீங்கள் இயேசுவினிடத்திலே போய் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள், எப்படியாகிலும் வந்து இந்த வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்று வருந்தி அவரை அழைத்து வரும்படியாக யூதர்களில் மூப்பர்களை சில பேரை இயேசுவினிடத்திலே அனுப்புகிறதாக நாம் முதலாவது அதிலே பார்க்கிறோம். அவர்கள் போய் இயேசுவினிடத்திலே தன்னை தாழ்த்தி அவரை வேண்டிக் கொண்ட பொழுது அப்பொழுது அந்த 100க்கு அதிபதியான மனிதன் சொல்லுகிறான், சில சிநேகிதர்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், அவரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம், அவரிடத்திலே சொல்லுங்கள். என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், நீர் வருவதற்கு, என் வீட்டு வாசலுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதோடு மாத்திரமல்ல நான் உம்மிடத்துக்கு வருவதற்கும் நான் பாத்திரன் அல்ல.
நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அவரிடத்துக்கு அனுப்புகிறதாக பார்க்கிறோம். அவர்கள் போனவர்களும் அருமையாய் அவர்கள் அந்த 100க்கு அதிபதியை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லுகிறார்கள் இயேசுவின் இடத்திலே. நீர் வாரும், 100க்கு அதிபதி, அவன் மிகவும் நல்லவன், ஆனால் நாம் ஜனங்களை நேசித்து அவன் ஒரு தேவ ஆலயத்தை, நமக்காக ஒரு ஜப ஆலயத்தை கூட கட்டி கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல மனிதர், நீர் வந்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு அவரிடத்திலே வந்த அவருடைய சிநேகிதர்களும் அப்படியே சொல்லுகிறார். 100க்கு அதிபதியானவன் அவன் தன்னுடைய சிநேகிதர்களை அனுப்பி இயேசுவின் இடத்திலே அனுப்பும் பொழுதும் அவன் சொல்லி அனுப்பினதான ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் என் வீட்டு வாசலுக்குள் நுழைவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்திலே வருவதற்கும் நீர் என்னிடத்திலே வருவதற்கும் நான் எவ்விதத்திலே பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று, சுகமாவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் 100க்கு அதிபதி என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? சாதாரணமான 100க்கு அதிபதி என்றால் ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல, அவர் ஒரு படை தளபதியாக இருக்கிறார். அநேக ஒரு மிலிட்ரியிலே, ஒரு இராணுவத்திலே உள்ள அநேக சோல்ஜருக்கு அவர் ஒரு பெரிய தலைவனாக, அதனால தான் அவரை 100க்கு அதிபதி என்று சொல்லுகிறது. அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவர்களை வா என்றால் வருகிறான், நான் சொல்லுகிறதை செய்வதற்கு அநேக மனிதர்களும் உண்டு, ஆனாலும் நான் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான் அவன், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று அழகாய் தாழ்த்துகிறான். அப்படியாக அவன் சொல்லுவதை கேட்டு ஆண்டவராகிய இயேசு அவர் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய ஜனங்கள், திரளான ஜனங்கள், அவருக்கு பின்பதாக வருகிற தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவர் அழகாய் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் யூதர்களுக்குள்ளும் இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தை காணவில்லையே. இவன் தேவனை அறியாதவனாயிருந்தும் இஸ்ரவேலுக்கு புறம்பான ஜனமாயிருந்தும் இவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு விசுவாசம் மிகப்பெரிய ஒரு விசுவாசமாய் இருக்கிறதே என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டதாக பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்படியாய்க்கூட இன்றைக்கு அநேக மனிதர்கள் உண்டு, ஆனாலும் தன்னை தாழ்த்துகிறதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, மனதில்லாதவர்களாக இருக்கிறார். இவன் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தும் அவன் எப்படியாக தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே அது பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. நாம் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தும், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் இன்றைக்கு தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துகிறதற்கு எவ்வளவு வருத்தப்படுகிறோம். ஆனாலும் இவன் ஒரு 100க்கு அதிபதி, ஒருவனை போ என்றால் போவதற்கும் வா என்றால் வருவதற்கும் அவன் கட்டளையிடுகிற வேலைகளை செய்வதற்கும் அநேக மனிதர்கள் இருந்தும் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்திலே வரும்போது அவன் சொல்லுகிறான், நீர் வருவதற்கு என் வீடும் நானும் பாத்திரன் அல்ல, நீர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வார்த்தையிலே அற்புதம் நடக்கும் என்று அவன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து முதலாவது இதில் நடக்கிறதான முதல் சம்பவங்கள், இதில் 4 விதமான சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இதில் வேதத்திலே இந்த லூக்கா 7வது அதிகாரத்திலே முதல் 10 வசனங்கள் இப்படியாகவே இதை சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு இந்த காரியத்தை செய்து முடித்து மறுநாளிலே நாயனூர் என்கிறதான ஒரு பட்டணத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஒரு விதவையின் மகன் அந்த இடத்திலே இறந்து போனான். அவனை பாடையிலே சுமந்து கொண்டு திரளான கூட்டத்தார் அந்த பிரேதத்துக்கு முன்பதாக வருகிறதை கண்டு இயேசு மனதுருகினார். அந்த இடத்திலே மனதுருகி அவர்கள் திரளாய் அழுது கொண்டு வருகிறதையும் அந்த தாயார் மிகவும் அழுகிறதையும் அவர் கண்டு மனதுருகி அவர் போய் பார்த்தார். பக்கத்திலே போய் அந்த பாடையை தொட்டார் என்று பார்க்கிறோம். அவர் மனதுருகினார். எதற்காக? அந்த விதவையின் தாய்க்கு அவன் ஒரே மகன், அந்த மகனையும் இழந்து அவள் தன் கணவனை இழந்தவள், அதோடு மாத்திரமல்ல அவள் பட்டணத்திலே ஒதுக்கப்பட்டவளுமாய் கூட இருந்திருக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் அவளை குறித்து பேச வேண்டும் என்றால் நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஏன் என்று கேட்டால் அவள் கைம்பெண்ணாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கைம்பெண் என்று சொன்னாலே அவள் கணவனை இழந்தவள். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், உலகத்திலே கணவனை இழந்தார்கள் என்று சொன்னால் அவள் முழுவதுமே, எவ்வளவு பேர் உலகத்திலே இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது அவளுடைய கணவனார் தான். கணவனாரை இழந்தாள். கணவனாரை இழந்ததோடு மாத்திரமல்ல தன் ஒரே மகனையும் அவள் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல, அந்த வரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. மகனையும் இழந்து மிகவும் அழுததாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அந்த வழியாய் வந்த பொழுது அவள் மேல் மனதுருகி அந்த பாடையை தொட்டார் என்று பார்க்கிறோம். பாடையை தொட்டார். பாடையை தொட்டதோடு மாத்திரமல்ல அதிலே மரித்திருந்த அந்த மகனும் உயிரோடு எழுந்து உட்கார்ந்ததாக இந்த பகுதியிலே அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் அருமையான லூக்கா. இதில் பாடையை தொட்டார்.
அந்த மனிதன் உயிரோடு எழுந்தான். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியங்கள் பாருங்கள். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரமுள்ள நம் ஆண்டவராகிய இயேசுவால் மாத்திரமே இவைகளை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா! கர்த்தராகிய தேவனை பாருங்கள், அழகாய் போய் அந்த பாடையை தொட்டார். மரித்திருந்த அந்த மகன் எழுந்து உட்கார்ந்தான். அதை பார்த்து அங்கு உள்ள மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு, மகாபரிய தீர்க்கதரிசி நம்முடைய மத்தியிலே எழும்பியிருக்கிறார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர் மகாபரிய தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா! அவர் மகாபரிய தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகவும் இருந்தார். அதைத்தான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர் மனித அவதாரம் எடுத்து தாழ பூமியிலே இறங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஹல்லேலூயா! அவர் அற்புதங்களை செய்கிறவராகவே, நன்மைகளை செய்கிறவராகவே, எங்கும் சுற்றி திரிந்தவராக கூட வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லும் பொழுது, அவர் எங்கும் நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராய் இருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து முழு வேதாகமும் அவரை மகிமையாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அதிலும் லூக்கா எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாய் எழுதுகிறார். அவர் ஒரு மருத்துவர் அல்லவா, நல்ல மிகவும் படித்தவர், மிகவும் தேர்ந்தவர். ஹல்லேலூயா! வேதாகமத்தை தெளிவாய் அச்சிடுகிறார், தெளிவாய் அவர் பதிவிட்டு அழகாய் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அடுத்தபடியான ஒரு சம்பவங்கள் இதிலே சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து இவைகளை எல்லாம் அவருடைய சீசர்கள் கண்டு இவைகளை எல்லாம் பார்த்து இவருடைய கீர்த்தி அதிக புகழ் பெற்றபடியினாலே யூதேயா தேசம் முழுவதிலுமே இப்படிப்பட்டதான மகா தீர்க்கதரிசியானவர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது, அப்பொழுது யோவான் ஸ்நானகனுடைய 2 சீசர்கள் அதை கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகனிடத்திலே கடந்து சென்று அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியாக ஒரு தீர்க்கதரிசி தோன்றியிருக்கிறார், ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவர் இவ்வளவுமாக பெரிய அற்புதங்களை செய்து பாடையை தொட்டு உயிரோடு மனிதர்களை எழுப்புகிறார் என்கிறதான ஒரு செய்தியை ஒருவேளை அங்கே சொல்லியிருக்கலாம். அதனால அப்படிப்பட்ட செய்திகளை அறிவிக்கும் பொழுது யோவான் ஆச்சரியப்பட்டு, இந்த யோவான் ஸ்நானகன் ஆச்சரியப்பட்டு, அப்படி என்றால் நீர் வருகிறவர் நீர்தானா அப்படி என்கிறதான ஒரு கேள்வியை எழுப்புகிறான். ஹல்லேலூயா! வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று நீர் அவரிடத்திலே போய் கேளு அப்படி என்று சொன்னால், உலகத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு ஹல்லேலூயா இந்த பூமியிலே வர வேண்டும், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று முதலாவது அட்ரஸ் பண்ணி அவரை அழைத்தவனும் இந்த யோவான் ஸ்நானகன் தான். அடுத்தபடியாக இன்னொரு காரியம், இஸ்ரவேலுக்கு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறவர், அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கிறவர், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர் என்று ஏசாயா 61வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதும் இவர்தானா? அப்படி என்றால் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்பதான ஒரு வார்த்தைகளை சொல்லி அனுப்பி அந்த 2 சீசர்களையும் அந்த இடத்திலே அனுப்பி, வருகிறவர் நீர்தானா என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பும் பொழுது இவர்கள் போகிறார்கள். போய் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே வியாதிஸ்தர்கள் சுகமாகிறதும், அந்த கொடிய பாவத்தில் இருக்கிறவர்கள் சொஸ்தமாகிறதும், அந்த இடத்திலே தேவன் செய்கிற அநேக காரியங்கள், குருடர்கள் பார்வை அடைகிறதுமான அநேக காரியங்களை தேவன் செய்து காட்டுகிறார். அந்த இடத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்டதான பெரிய அற்புதங்கள் நடக்கிறதை அவர்கள் கண்களால் காண்கிறதை அப்பொழுது கேட்கிறார்கள். அவர்கள் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானகர் உம்மிடத்திலே கேட்க சொன்னார் என்று இயேசுவினிடத்திலே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து அவரிடத்திலே போய் சாட்சி சொல்லுங்கள், என்னத்தை நீங்கள் இங்கே கண்டீர்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். சொல்லுகிறார், குருடர்கள் பார்வை அடைகிறதும், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், முடவர்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழும்புகிறார்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் போய் யோவானிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அவனுக்கு உண்மையாகவே ஆண்டவராகிய மேசியாவாகிய தேவாதி தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற இஸ்ரவேலுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை மீட்கிற தேவன் இவர்தான் என்பதை ஒருவேளை அவன் ஒற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா! அப்படியாக ஒற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அருமையான இந்த சம்பவங்களை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறதாக பார்க்கிறோம். அடுத்தபடியான ஒரு சம்பவங்களை அதிலே இந்த லூக்கா 7வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. பாவியான ஒரு ஸ்திரீ ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்காக இயேசு கிறிஸ்துவை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு அவர்கள் வீடுகளுக்கு போய் போஜனம் பண்ணும்படியாக கடந்து செல்லும் பொழுது
அந்த வீட்டுக்குள் அவர் கடந்து சென்று உள்ளே இருக்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவள் அந்த இடத்திலே அவரை பார்க்கும்படியாக வருகிறாள். வருகிறவள் சாதாரணமான பெண் அல்ல, அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்ல, எப்படிப்பட்ட பாவம் என்பதையெல்லாம் விரிவித்து சொல்லப்படவில்லை. ஆனாலும் அவளை குறித்து சொல்லும்போது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. ஒருவேளை அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் அறிந்திருப்பார்கள், அந்த இடத்துல இந்த பரிசேயர்களும் மற்றவர்களும் கூட அறிந்திருப்பார்கள் இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லி. அவள் இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து அவள் தன்னுடைய அழுது, அவருடைய பாதத்தை பிடித்து அழுது, தன்னுடைய கண்களில் அழுது தன் கண்ணீரினாலே அவர் பாதத்தை அவர் கழுவி அதை தன்னுடைய தலை மயிரினாலே துடைத்தாள் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஓயாமல் அவளுடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருந்தாளாமா. ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொண்டிருந்த அவள் மறுபடி ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்தார். ஒரு பரணியிலே ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அதை அவருடைய சிரசின் மேலிருந்து பாதம் வரையிலும் போட்டு அவளை மகிமைப்படுத்துகிறதா. அந்த வீடு முழுவதும் ஒரு நறுமணத்தை உண்டு பண்ணினதாக பார்க்கிறோம். அங்கே வந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, அதோடு மாத்திரமல்ல, இவள் ஒரு பாவியான ஸ்திரீ, இவள் தேவனை தொடுகிறாளே, ஆண்டவராகிய இயேசுவை தொடுகிறாளே, இவர் ஒரு மகாபிரிய தீர்க்கதரிசி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, நாம் கண்களாலும் கண்டிருக்கிறோம். இவள் யாரு என்பது இவருக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்குமே, இவர் ஏன் இன்னும் இவளை குறித்து எந்த காரியமே சொல்லாமல் இவளை இவளை தொடவிடாதபடிக்கு எந்த எதுவும் பண்ணவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு பக்கத்தில் இருந்த சீமோனை கூப்பிட்டு கேட்கிறார். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சிந்தைகள் கொண்டிருக்கிறவர்களாகவே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இது எனக்கு பதில் சொல்லும். ஒருவனிடத்திலே நான் 50 வெள்ளி காசு கொடுத்திருந்தேன், இன்னொருவனிடத்திலே 500 வெள்ளி காசுகளை நான் கொடுத்திருந்தேன். இதிலே அதிகமாய் கடன்பட்டவர்கள் தன்னுடைய நிர்வாகம் இல்லாதனாலே, தன்னுடைய கடனை திருப்பி கட்ட முடியாதனாலே இவர்களுக்கு அவன் மன்னித்தான். அந்த ஐஸ்வர்யம் கொடுத்த அவன் மன்னித்தான், கடன் கொடுத்தவன் மன்னித்தான். இதில் யார் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் என்று சொன்னபோது, அதிகமாய் எவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அவனே அவரிடத்திலே அன்பு கூறுவான். சரியாய் நிதானித்து நீர் பதில் சொன்னாய், உண்மைதான், இந்த ஸ்திரீயும் அப்படிப்பட்டவளே என்று சொல்லி இவள் அதிகமாய் என்னிடத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறாள். இவள் அதிகமான இவள் என்னிடத்திலே அன்பை பெற்றுக்கொண்டபடினால் இவள் என்மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவளாய் காணப்படுகிறாள் என்று சொல்லி அப்பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, விசுவாசத்தோடு போ என்று சொல்லி அழகாய் அந்த ஸ்திரீயை அனுப்பி வைக்கிறதாக பார்க்கிறோம். அழகாய் இந்த 7வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அழகாய் இந்த நீங்கள் அதை தியானிப்பீர்கள் என்று சொன்னால் இதில் இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு இதில் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் அழகாய் சொல்லுகிறதான ஒரு காரியங்கள் லூக்கா 7வது அதிகாரத்திலே 22, 21, 22வது வசனத்தை நாம் ஒரு நிமிடம் படித்துவிட்டு அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 21, 22. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் உடைய அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். அநேக குருடர்கள் பார்வையடைந்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள். சப்பானிகள் நடக்கிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். செவிடர் கேட்கிறார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாட்களிலே உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குமானால் இதில் அழகாய் நாம் பார்க்கிறதான ஒரு காரியங்கள், இதில் 6 காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. குருடர்கள் பார்வை அடைகிறதாக. ஆண்டவராகிய இயேசுவை நம்பி வந்தவர்கள் எல்லோருடைய கண்களையும் அவர் திறந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கண்ணு தெரியாத இருந்து அந்த நாட்களிலே வாழ்ந்தார்களோ இவர்கள் தேவனை தேடி வந்து பார்வை அடைந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் சில குருடர்களும் உண்டு. எல்லாம் கண் தெரிகிறது எனக்கு என்று சொல்லி ஆவிக்குரிய குருடர்கள் என்று அவர்களை கூட சொல்லுவார்கள். இன்னும் தேவனை அறியாதபடிக்கு, தேவனை அறிந்திருந்தும் கர்த்தருடைய ஜனமாயிருந்தும் இன்னும் வேதத்தை அறியாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவர்களும் கூட இருந்தார்கள். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து வந்த பொழுது அவர் அப்பத்தை
எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறந்தது என்று வேதம் சொல்லுது. அப்படி என்றால் அவர்கள் குருடர்களா? இல்லை, அவர்களுக்கு கண்கள் நல்லாவே தெரியும். அல்லேலூயா, அவர்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு அவருடைய கண்களை திறந்தால் ஒழிய வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களும் இருந்தார்கள். மெய்யாகவே குருடரா இருக்கிறவர்களும் உண்டு, கண் தெரியாதவர்களும் உண்டு. பர்த்திமேயு என்கிறதான ஒரு குருடன் கூட தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டு அவன் பார்வை அடைந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். இன்னும் அநேக இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கண்களை தொட்டார், உமிழ்ந்தார், கண்களை தொட்டார், உமிழ்ந்து பேசினார். அவர்களுக்கு எப்பாத்தா என்றார். எல்லாம் வானம் திறக்கப்பட்டது, காதுகள் திறக்கப்பட்டது. இன்னும் அநேக அற்புதங்களை செய்தாலும் குருடர்கள் பார்வை அடையும்படியாக அந்த இடத்திலே வந்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை குருடர்களுக்கு பார்வை அளித்தார். அவர்களுக்கு பார்வை அளித்ததோடு மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, இன்னும் பல அற்புதங்களை செய்தார் என்று வேதம் ஹல்லேலூயா தெளிவாய் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறதான காரியங்கள், சப்பானியர்கள் நடந்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், கைகளால் முடியாதவர்கள், கை முடியாதவர்கள், கால் முடியாதவர்கள், இவர்களைத்தான் சப்பானி என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, கால் சூம்பினவர்கள். இப்படியாக இவர்கள் இயேசுவின் இடத்திலே வந்து அவர்கள் பலனடைந்தார்கள். அவர்களுடைய கரடுகளும் அவர்கள் கால்களும் பலனடைந்தது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு மத்தியிலே தோன்றி அவர் மகிமைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டது பிற்பாடு தன்னுடைய சீசர்கள் ஊழியம் செய்யும் பொழுது வல்லமையாய் ஊழியம் செய்தவர்கள் சப்பானிகளை பார்த்து, எழுந்து நட, பொன்னும் இல்லை வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது, எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அவர்கள் கால்களும் கரடுகளும் எல்லாம் பலனடைந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா, அவர்கள் சப்பானிகளை நடக்க செய்த தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். ஹல்லேலூயா, அநேக பாவம் செய்த குஷ்டரோகிகள் கூட சுத்தமானார்கள். ஒருவனை குறித்து சொல்லப்படுகிறது, பெதஸ்தா என்கிறதான ஒரு குளக்கரையிலே மண்டபத்திலே அவன் 38 வருடமாய் படுத்திருந்தான். ஒருவேளை அவன் வியாதிப்பட்டிருந்தான், ஒருவேளை அவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு பெரும் வியாதிப்பட்டவனாய் கூட இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, அநேக குஷ்டரோகிகள் வேதாகமத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய வேதத்திலே குஷ்டரோகிகள் சுகமானது உண்டு. ஹல்லேலூயா, அவர்கள் சுகமாகி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக அந்த இடத்திலே 38 வருடமாக பெதஸ்தா என்கிறதான குளக்கரையிலே யோவான் 5வது அதிகாரத்திலே படிப்பீர்கள் என்று சொன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்திலே தன்னுடைய சீசர்கள் வந்த பொழுது, யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் வந்த பொழுது பார்க்கிறார்கள் சப்பானியர்கள் நடக்கிறதை. ஹல்லேலூயா, அதோடு மாத்திரமல்ல, குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறதையும் பார்க்கிறார்கள். குஷ்டரோகி சுஸ்தமாகிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு அடுத்தபடியாக இன்னொரு காரியங்களை ஆண்டவர் ஆகிய இயேசு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மரித்தோர்கள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல மரித்தோர்களை எழுப்புகிறதான ஒரு வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்திலே நம்ம இந்த வேதத்திலே படிப்போம் என்று சொல்லலாம். 400 விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 11வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்தவன் மரியாள், மார்த்தாள் என்பதனுடைய சகோதரர் லாசரு மரித்த பொழுது லாசருவே வெளியே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் கழித்து அவனை போய் உயிரோடு எழுப்பின நம் ஆண்டவராகிய இயேசு. லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பினவர். அவர் மரித்தோரை எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல மரித்தோரை எழுப்பினார் என்று சொல்லப்படும். அடுத்தபடியாக இன்னொரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தரித்திரன் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ உலகத்திலே ஏதோ பணம் இல்லாதவர்கள், பொருள் இல்லாதவர்கள் என்று அர்த்தமல்ல. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதவர்களே அவர்களே தரித்திரன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யாரிடத்துல இல்லையோ, தேவனுடைய வார்த்தை எங்கே இல்லையோ அவர்களே தரித்திரம் உள்ளவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை தான் ஐஸ்வர்யம். இந்த மண்ணான பாத்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படு. கொலோசியர் 1:21 எல்லாம் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அழகாய் சொல்லப்படுது. இந்த மண் பாத்திரம் என்று சொன்னால் என்னுடைய சரீரம் ஒரு மண்ணான பாத்திரம், ஆனால் மகிமையின் ஐஸ்வர்யமாகிறது தேவனுடைய வார்த்தை என்னுடைய இருதயமாகிய கற்பலகையிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே நாம் இந்த வேத பகுதியிலே
பார்க்கிறோம். பெரிய மாணவர்களே, அருமையா இந்த லூக்கா 7வது அதிகாரம் மிகவும் தெளிவாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. நீங்களும் தொடர்ந்து படியுங்கள். உங்களுக்கு கர்த்தர் இன்னும் எனக்கு காண்பித்த வெளிச்சத்தை காட்டிலும் உங்களுக்கு இன்னும் அதிக வெளிச்சத்தை தந்து உங்களுக்கு தன்னுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்க நம் ஆண்டவராகிய இயேசு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான நம்ம நியூ கிரேஸ் டிவியினுடைய நிர்வாகத்தார் ஒவ்வொருவருக்காகவும் நான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி இந்த நேரத்திலும் கூட நாம் இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்னும் நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரிடத்திலே கேட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை அவருடைய கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அருமையான இந்த கால வேளையிலும் கூட எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த லூக்கா 7வது அதிகாரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னும் நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய குடும்பத்தார், சகோதர சகோதரிகள், ஆண்டவரே மூப்பர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே சிறு பிள்ளைகள், யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அபரீதமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்திலே சொல்லப்பட்டபடி இதை ஆண்டவராகிய தேவனை 22வது அதிகாரத்தில் 7வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி குருடர்கள் பார்வையடையும், சப்பானிகள் நடக்கவும், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகவும், செவிடர்கள் கேட்கவும், மரித்தோர்கள் எழும்பவும், ஆண்டவராகிய தேவனே இன்னும் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறபடி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா புகழும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.